ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நீங்கள் ரத்தம் சிந்தி பாடுபட்டு சம்பாதிக்கிற ஒவ்வொரு ரூபாயும் உங்களுக்கு தெரியாமலேயே உங்களை ஒரு அடிமையாக மாற்றிட்டு இருக்குன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? உலகத்தில் இருக்க 99% மக்களோட உழைப்பை இந்த டாப் 1% மக்கள் எப்படி டோட்டலாக அவங்க கண்ட்ரோல்லே வச்சுருக்காங்கன்னு தெரியுமா? பேங்க்கில் சேஃபாக வச்சுருக்கோன்னு நினைக்கிற உங்கள் பணம் உண்மையிலேயே உங்களோட தானா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம கண்ணுக்கு தெரியாத டார்க் சைட் ஆஃப் மணி. முதல்ல நமக்கு புரியாத ஒரு உண்மை இருக்குது. நம்ம யூஸ் பண்ணுற பணம் உண்மையான பணமே கிடையாது. இது வெறும் கரன்சியான காகிதம். ஒரு காலத்தில் பணம்னா தங்கம். ஆனால் இன்னைக்கு கவர்மெண்ட் நினச்சா எவ்வளோ நோட்ஸ் வேணாலும் பிரிண்ட் பண்ணலாம். இப்படி அவங்க பிரிண்ட் பண்ண நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு பேங்க்கில் வச்சிருக்க பணத்தோட மதிப்பு குறைஞ்சிட்டே வருது. இதுக்கு பேர் தான் இன்ஃப்ளேஷன். நீங்கள் தூங்கும்போது உங்கள் பாக்கெட்லேருந்து உங்களுக்கே தெரியாமல் காசு திருடப்படுது. இது ஒரு லீகலான திருட்டு. அடுத்த ட்ராப் கன்சூமர்ஸும். ஒரு புது ஃபோன் மார்க்கெட்டில் லான்ச் ஆகுதுன்னா பழைய ஃபோனுக்கும் இதுக்கும் பெருசாக வித்தியாசம் இருக்காது. லைக் ப்ராசஸர், டிஸ்பிளே பேனல், பேட்டரின்னு எந்த ஒரு இதுலேயும் பெருசாக வித்தியாசம் இருக்காது. ஆனால் உங்களுக்கு அந்த ஃபோன் தேவை இல்லாட்டி கூட உங்களை வாங்க வைக்கிறது தான் 0% EMI அப்படின்னு ஒரு பெயிட் வைப்பாங்க. மாதம் வெறும் 2000 ரூபா தானே அப்படின்னு நினச்சி நீங்கள் உள்ளே போகிறீங்க. ஆனால் உள்ளே போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் இஎம்ஐங்கிறது நீங்கள் வாங்குகிற பொருளுக்கான காசு இல்லை, உங்களோட ஃப்யூச்சரோட ஃப்ரீடம்னு அவங்களுக்கு எழுதி கொடுக்குற ஒரு கான்ட்ராக்ட்னு தெரியும். இதுதான் மாடர்ன் டே ஸ்லேவரி. நீங்கள் வேலைக்கு போகணும், காசு சம்பாதிக்கணும், இஎம்ஐ கட்டணும், திரும்பவும் இதே சைக்கிள் தான் ரிப்பீட் ஆகும். இப்போ ராபரியே டிஜிட்டல் ஆகிருச்சு. நீங்கள் விளாட்ற கேம்ஸே எடுத்துக்கோங்க, கேம் ஃப்ரீ தான். ஆனால் உள்ளே போனால் ஒரு வெப்பனுக்கு ஒரு ஸ்கின்னு, புது அவுட்ஃபிட்டு, ஸ்பெஷல் பவர்ஸ்னு சின்ன மைக்ரோ டிரான்சாக்ஷன் வச்சு உங்ககிட்ட இருந்து காசை உருவுறாங்க. ஃபிசிக்கலாக பணத்தை கொடுக்கறத விட டிஜிட்டலாக பே பண்ணுற பட்டன் கிளிக் பண்ணுறப்போ நமக்கு வலிக்காது. நம்ம பிரெயினோட டோப்பமினை ஹேக் பண்ணி நம்ம காசை எடுக்கிற ஒரு பெரிய மேட்ரிக்ஸ்குள்ளே தான் நம்ம எல்லாருமே மாட்டிக்கிட்டு இருக்கோம். பணம்ங்கிறது நம்ம வாழ்க்கையை நல்லா வாழ வைக்கிறதுக்கான ஒரு டூல் மட்டும்தான். ஆனால் இன்னைக்கு அந்த பணம் தான் நம்ம வாழ்க்கையவே கண்ட்ரோல் பண்ணுது. இந்த மேட்ரிக்ஸ்லேருந்து வெளியே வரணும்னா உங்களுக்கு தேவை ஃபினான்ஷியல் லிட்ரஸி, பணத்தை பற்றின அறிவு. உண்மையாகவே உங்களுக்கு எந்த பொருள் தேவை, எந்த பொருள் தேவையில்லைன்னு யோசிக்க ஆரம்பிங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த இஎம்ஐ டிஜிட்டல் ட்ராப்லேருந்து வெளியே வரட்டும். நிதானமாக யோசிங்க. வேக் அப். Until then, bye from Socialpedia.